ஒருத்தவங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, யூஎஸ்ல இருந்தா குழந்தைங்களெல்லாம் வந்து சமைக்க விட்டு யூடியூப்ல போட்டு சம்பாரிக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிங்க உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி யோசிக்க தெரியுது? எனக்கே புரியல. நான் வீடியோ எடுக்கிறேனோ, எடுக்கலையோ, என்னோட குழந்தைங்க சமையல் வேலை, அவங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி பண்ணாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வராங்க வீட்டுக்கு. ஸோ, அதனால பண்ணாங்க. அது முடிச்சுட்டு நாங்க கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். சுதீக்ஷாவ கிளாஸில விட்டு அங்கேயே ஒரு 1/2 அன் ஹவர் இருந்து பிக்கப் பண்ணிட்டு, மட்டனும் வாங்கிட்டு வந்துட்டேன் நைட் டின்னருக்கு. வந்த உடனே குழந்தை போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? அம்மா நீங்க எனக்காக வந்து கிளாஸ்ல அவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதனால வந்து நாங்க உங்களுக்கு வந்து நைட் டின்னர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். பாத்திரம் வேற நெறையா இருக்கு. நீங்க பாத்திரம் விளக்குங்க. நீங்க சொல்ல சொல்ல நாங்க சமைக்கிறோம்னு சொல்லிட்டு சுதீக்ஷா கட் பண்ண கீதிகா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் சொல்லிட்டே தான் இருந்தேன். பக்கத்துல தான் பாத்திரம் விளக்கி அப்படி க்ளீன் பண்ணி அவங்க கூடவே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க எல்லாமே செஞ்சாங்க. இது வந்து நான் வீடியோ எடுத்தாலும் எடுக்கலாட்டியும் எங்க வீட்ல நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான். எப்பவுமே நம்ம குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்மளோட தேவைக்காக ஒரு விஷயத்த இவ்வளோ நாள் பண்ண வைக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு நாள் பண்ணுவாங்க. பட் என்னோட குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே இப்படி தாங்க. நான் செகண்ட் ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போது சுதீக்ஷாக்கு வந்து 4 இயர்ஸ் தான். ஆனா அந்த வயசுலயே எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அவங்க என்ன பார்த்துக்கிட்டாங்க. நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன்னா கூட, "அம்மா நீங்க படுத்துருங்க. நான் உங்க பக்கத்துலேருந்தே விளையாடுறேம்மா. எந்த சேட்டையும் பண்ண மாட்டேன்னு" என் கூடவே இருப்பாங்கங்க. நானும் சின்ன வயசுலேருந்தே கல்யாணம் வரைக்கும் எங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தேன்.